வணக்கம் வியூவர்ஸ், உங்கள் வழக்கறிஞர் சரவணன். இன்னைக்கு எங்கே வந்திருக்கிறோன்னா, செங்கல்பட்டு செஷன்ஸ் கோர்ட்டு, மிகப்பெரிய ஒரு ஜுரிஸ்டிகேஷனை கொண்டது இந்த கோர்ட்டு. சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி மாதிரி மக்கள் தொகை அதிகம். இங்கே கடன் வாங்கினவங்க எண்ணிக்கையும் அதிகம், அதே மாதிரி ரெக்கவரி ஏஜென்ட்டோட ஹாரஸ்மெண்ட்டும் அதிகம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா நிறைய ரெக்கவரி ஏஜென்ட்ஸுங்க தொந்தரவு கொடுக்குறது. இங்கே நம்ம நிறைய கேஸ் ரெக்கவரி ஏஜென்ட் மேலே இருக்குது. ப்ராபப்ளி இன்றைக்கி எதுக்கு வந்திருக்கேன்னா, ஒரு ரெக்கவரி ஏஜென்ட் மேலே இருக்கிற கேஸுக்காக தான் வந்திருக்கிறோம். நாம் தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த ரெக்கவரி ஏஜென்ட் வந்து கடைசியில் எல்லை மீறி போனதுனால காவல்துறையினர் கைது செஞ்சுட்டாங்க. கைது செஞ்சு இப்போ பிணையில் வெளியே வந்திருக்கிறாரு. இப்போ அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்குது, புரியுதுங்களா? அதில் சார்ஜ் ஷீட் இஷ்யூ பண்ண போகிறாங்க. இதனால உமன் ஹரஸ்மெண்ட் ஆக்டில் இது நடந்து 1.5 வருஷம் ஆகுது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நாங்கள் வந்தது காரணமாகவே கம்ப்ளைண்ட் எங்கள் மூலமாக தான் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் வந்திருக்காங்க. ஸோ கம்ப்ளைண்ட்டுக்கும் வந்து சார்பாக நாங்கள் வந்திருக்கிறோம். அதனால் கலெக்ஷன் ஏஜென்ட்டுங்க வந்து ரெக்கவரி ஏஜென்ட்டுங்க கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு, பிஸ்னஸ் லோனு இதெல்லாம் கொடுத்துட்டு வீட்டாண்ட வந்து அட்ராசிட்டி பண்ணால் கடைசியில் எங்கே வந்து நிற்பாங்க? இந்த மாதிரி கோர்ட்டு வாசல் தான் வந்து நிற்பாங்க. ஏன்னா இன்றைக்கி பேங்க் வரல. அன்றைக்கி வந்து அவங்க சாதகமாக இந்த பேங்க் இன்றைக்கி சாதகமாக இல்லை. அவர் தனிப்பட்ட குற்றமாக கருதி அவர் வேலையை விட்டும் போயிட்டார். இன்றைக்கி இந்த கோர்ட்டுக்கு வந்திருக்காரு. உமன் ஹரஸ்மெண்ட் ஆக்ட் அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த கேஸை வந்து செட்டில் பண்ண முடியாது. ஸோ அதில் வந்து சார்ஜ் ஷீட் போட்டு கேஸ் ஏற்றி நடத்துகிற வேலை. அதுவும் வந்து அந்த பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண் வந்து கூட கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வாபஸ் வாங்க முடியாத விஷயம் என்னன்னாக்கா, உங்களுக்கு வந்து இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், பப்ளிக் பின்னர் அரசாங்க வக்கீல வாபஸ் வாங்க மாட்டாங்க. கேஸை நடத்தி தான் வந்து தண்டனை கொடுக்குறதோ இவர் எது கொடுக்குறதோ அவங்க முடிவு பண்ணுவாங்க. அதனால ஆன் பிகாஃப் ஆஃப் த மை கிளைண்ட் அட் த சேம் டைம் இந்த அக்யூஸ்ட்னு சொல்லப்படுற இந்த ரெக்கவரி ஏஜென்ட்ஸ் மொத்தம் 3 பேர். இந்த 3 பேரில் வந்து கேஸ் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி கேஸ் நடக்க போகுது. எதுக்காக சொல்கிறேன்னா, ரெக்கவரி ஏஜென்ட்டுக்கு நம்ம வாங்கி தான் கொடுக்க முடியும். அதுக்கு மேலே வந்து நம்ம பிரச்சனையை வந்து இந்த மாதிரி கிளப்புனா கடைசியில் நீதிமன்றம் தான் வந்து நிற்கணும். இன்னைக்கு ரெக்கவரி ஏஜென்ட்டுங்களுக்கு பேங்க் சப்போர்ட் பண்ணாது. அவங்க அம்மா அப்பா எல்லாரும் உள்ளே உட்காந்துருக்காங்க சூரிட்டி கொடுக்கறதுக்காக, சில விஷயங்களுக்காக. இப்போ 2 கேஸுகளுக்காக வந்திருக்கிறோம். இது எதுக்காக சொல்கிறோன்னா, அதாவது தொடர்ந்து வந்து ரெக்கவரி ஏஜென்ட்டோட தொல்லைங்க அதிகமாச்சுன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் கம்ப்ளைண்ட், இது கூட ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பண்ணி தான் வந்தது. ஒரு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் வந்து எங்கே வந்து நிறுத்திருக்கு பாருங்க. அதனால இதை பொறுத்த வரைக்கும் ரெக்கவரி ஏஜென்ட்ஸு இனிமேல்ட்டாவது கொஞ்சம் திருந்தணும். அவங்க வீட்டுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா நீங்கள் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க மேலே இந்த மாதிரி ஒரு சட்ட நடவடிக்கை எடுத்தால் தான் இந்த விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு பரவுன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி.